அன்புக்குரிய நேயர்களே, இந்த மது இந்த மண்ணிலிருந்து முற்றாக ஒழிக்கப்பட்டாக வேண்டும். இதில் எந்த கருத்து வேறுபாடும் நம்மிடையே இருக்க முடியாது. இஸ்லாம் இதில் உறுதியாக இருக்கு. அர்னால்ட் டாயன்பி என்று சொல்லக்கூடிய வரலாற்றாசிரியர் மனித குலத்திற்கு இஸ்லாம் ஆற்றிய சேவைகளை பட்டியலிடுகிற போது 2 விஷயங்களே அவர் குறிப்பிடுகிறார். ஒன்று, ஜாதிகளற்ற பிறப்பில் பேதமற்ற ஒரு சமுதாயத்தை இஸ்லாம் உண்டாக்கியது. இது இஸ்லாம் இந்த மனித குலத்திற்கு செய்த ஒரு பணி. 2வது சொல்கிறார், மதுவின் பக்கம் செல்லாத ஒரு சமுதாயத்தை இஸ்லாம் உருவாக்கியது என்று ஒரு கருத்தை சொல்கிறார் டாயன்பி அவர்கள், உலக வரலாற்று ஆசிரியர். ஆகவே இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய பாதிப்புகள் உலகத்தில் எந்த நாடுகளில் இருக்கிறவோ அங்கெல்லாம் மதுவினுடைய குடிப்பழக்கம் மிக குறைவாக இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். இஸ்லாம் அந்த அளவுக்கு இந்த மதுவை ஒழிப்பதிலே ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது என்பதனை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இதனை இஸ்லாம் எப்படி ஒழித்தது என்பதை தான் நமக்கு முன்னாலே உள்ள ஒரு பிரச்சனை, நமக்கு முன்னாலே உள்ள ஒரு கேள்வி. இஸ்லாம் 2 வழிமுறைகளை கையாளுகிறது. எந்த தீமையை ஒழிப்பதற்கும் 2 வழிமுறைகளை கையாளுகிறது. ஒன்று, மனிதனை உள்ளத்தளவிலே திருத்துவது. மது குடிக்கக்கூடாது என்ற உணர்வை தனி மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துவது. மது குடிப்பது ஒரு பாவம், மது குடிப்பது ஒரு கேவலம், மது குடிப்பது ஒரு தண்டனைக்குரிய குற்றம், மது குடித்தால் இந்த உலகத்திலும் தண்டனை உண்டு, மறு உலகத்திலும் தண்டனை உண்டு என்ற உணர்வை அவனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும். ஆக அகத்தூய்மை, மனிதனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதிலே இஸ்லாம் கவனத்தை செலுத்துகிறது. ஆக மனிதனுக்கு அது எடுத்து சொல்லுகிறது பல விஷயங்களை. உங்கள் கரங்களினாலேயே உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள், லா துல்கூபி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்கள் கரங்களினாலேயே உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள். ஆக மது குடிக்கிறது தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுன்னு அதுக்கு வேற என்ன சொல்ல முடியும்? ஆக அழித்துக் கொள்ளாதே. மதுவிலே சில நன்மைகள் இருப்பினும் அவற்றிலே கேடுகளே அதிகம் திருமறை சொல்லுகிறது. மது என்பது ஷைத்தானினுடைய அருவருக்க தகுந்த செயல். ரிஜிசுன் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானினுடைய அருவருக்க தகுந்த, அது அருவருக்க தகுந்த காரியம். அது பெருமையாக வச்சிரனி கேவலமான காரியம் அது என்று திருமறை நமக்கு சொல்லி காட்டுகிறது. மது குடிப்பதினால் உங்களுக்கிடையே பகைமையும் வெறுப்பும் உண்டாகுன்னு சொல்கிறது. பாருங்க, மது குடித்தா சண்டை வரும், குடும்பத்தில் சண்டை, சமுதாயத்தில் சண்டை, ஊரில் சண்டை, எல்லாம் சண்டை வரும். ஆக மது குடிப்பதன் மூலமாக பகைமையும் வெறுப்பும் வரும், இறுதியிலே இறைவனையே மறக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று திருமறை நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆக இப்படியெல்லாம் மனிதனுடைய உள்ளத்தை அது தயார்படுத்துகிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மது தீமைகளின் தாய், உம்முல் ஃபவாஹிஷ், மானக்கேடான செயல்களுக்கே தாய் மதுதான். மதுவை குடித்தா எல்லாம் செய்வான், கொலை செய்வான், கொள்ளையடிப்பான், விபச்சாரம் செய்வான், பொய் சொல்லுவான், ஏமாத்துவான், எல்லாம் செய்வான். ஆகவே தான் சொன்னார்கள் தீமைகளின் தாய் என்று அவர்கள் சொன்னார்கள். மது என்பது ஒரு மருந்தல்ல, அதுவே ஒரு நோய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே இது பக்கத்தில் நெருங்காத. சிலவன் சொல்கிறான் கொஞ்சமாக குடிச்சிக்கிறேங்கிறான். நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, எந்த பொருளை அதிகமாக உட்கொண்டால் உனக்கு போதை வருமோ அதை கொஞ்சமாக கூட குடிக்காத. இப்போ நம்மளை பலர் சொல்கிறான் கொஞ்சமாக அடிச்சுக்கிறேன் சார், ஒரு 2 ounce அடிச்சுக்கிறேன், 10 மில்லி 100 மில்லி அடிச்சுக்கிறேங்கிறான். எந்த பொருளை அதிகமாக உட்கொண்டால் போதை வருமோ அந்த பொருளை குறைவாக உட்கொள்வதும் தவறுதான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியெல்லாம் அந்த மக்களை தயார் செஞ்சாங்க. விளைவு என்ன? நபிகள் நாயகத்தினுடைய வருகைக்கு முன்னாலே அந்த மக்கா என்று சொல்லக்கூடிய நாடு மொடா குடியர்கள் நிறைந்த ஒரு பகுதி. குடி என்பது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கம். எந்த நிகழ்ச்சியானாலும் குடிக்காமல் இருக்க மாட்டார்கள். வெளியூருக்கு சென்றாலும் கூட அவர்கள் மதுவும் மங்கையுமாகத்தான் புறப்பட்டு செல்வார்கள். அந்த அளவுக்கு மொடா குடியர்கள். ஆனால் நபிகள் நாயகம் அந்த மண்ணிற்கு இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்ட பிறகு என்ன தெரியுமா ஆகியது? திடீரென்று வசனம் இறங்கியது, இன்று முதல் மது தடை செய்யப்படுகிறது என்ற உத்தரவு வந்த மாத்திரத்தில் அத்தனை பேரும் வாயிலே வைத்திருந்தவர்கள் அதனை துப்பினார்கள், விழுங்கியவர்கள் வாந்தி எடுத்தார்கள், வீட்டிலே வைத்திருந்த பீப்பாய்க்களை தெருவுக்களிலே போட்டு உடைத்து மது ஆறாக மக்க நகரத்து வீதிகளிலே, மதீனத்து வீதிகளிலே ஓடியது என்றெல்லாம் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். ஆக இவையெல்லாம் இந்த ஆன்மீக தாக்கங்கள், மனிதனுடைய உள்ளத்திலே இறை நம்பிக்கை, இறை அச்சம், மறுமையிலே பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வு, மதுவை பற்றிய ஒரு கேவலமான உணர்வு, இவற்றை உள்ளத்திலே உண்டாக்கி அகத்தூய்மையை ஏற்படுத்துதல், இது ஒன்று. இரண்டாவதாக, மது கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். மது கிடைக்கக்கூடாது, குடிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் வெளியில் கிடைக்கக்கூடாது. அதைத்தான் புற தூய்மை என்று சொல்கிறோம். ஆக அகத்தூய்மை புற தூய்மை.
ஆக இந்த புற தூய்மையை உண்டாக்குவது யார்? அரசாங்கம். அரசாங்கத்திற்கு இந்த பொறுப்பு உண்டு. அரசாங்கத்திற்கு இந்த பொறுப்பு உண்டு. மது பகிரங்கமாக விற்கப்படக்கூடாது, குடிப்பவர்கள் பகிரங்கமாக குடித்தால் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்பது போன்ற சட்டங்கள் இயற்றப்பட்டு மது காய்ச்சுவோர்கள் மீதும் விற்பவர்கள் மீதும் விநியோகம் செய்வர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கைகள் அங்கே மேற்கொள்ளப்பட்டன. இதன் காரணமாக மது முற்றாக ஒழிக்கப்பட்டது. ஆக அகத்தூய்மை புற தூய்மை இந்த ரெண்டின் அடிப்படையில் தான் இந்த மதுவை நம்மால் ஒழிக்க முடியும். நபிகள் நாயகம் அவர்கள் அப்படித்தான் ஒழித்து காட்டினார்கள். ஆகவே அன்புக்குரிய நேயர்களே, நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, முதலாவதாக நாம் குடிக்கக்கூடாது. நம்முடைய இது குடிப்பது ஒரு பாவம், ஒரு கேவலம், ஒரு அருவருப்பானது என்ற உணர்வு நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்துவிட வேண்டும். இரண்டாவது, அரசுகளுக்கு நாம் வேண்டுகோள் விடுக்க வேண்டும். தயவு செய்து இந்த மதுவை தடை செய்யுங்கள், இந்த மதுவை விநியோகம் செய்யாதீர்கள், இதற்கு அனுமதி தராதீர்கள் என்று அரசுக்கு எதிராக நாம் குரல் எழுப்ப வேண்டும். முடிந்தால் ஆர்ப்பாட்டங்களை செய்ய வேண்டும், போராட்டங்களை செய்ய வேண்டும், மக்கள் மத்தியிலே பிரச்சாரங்களை செய்ய வேண்டும். இவையெல்லாம் மக்கள் செய்ய வேண்டிய பணி. ஏனென்றால் தீமைகளை கண்டால் கரத்தால் தடு, அது முடியாத போது நாவினால் தடு, அது முடியாத போது மனத்தளவிலே வெறுத்து ஒதுக்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள். முடிந்த அளவுக்கு இந்த தீமைக்கு எதிராக நாம் குரல் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆட்சியாளர்களை கேட்க வேண்டும். மதுவை தடை செய்பவர்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு என்று சொல்லக்கூடிய துணிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது ஊர்களிலே மது கடைகளை திறப்பதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. அப்படி மீறி திறந்தால் யாரும் குடிக்கக்கூடாது என்று ஊரிலே கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும். இதிலே பெண்களில் மிக அதிகமாக பணியாற்றியிருக்கிறார்கள். பல ஊர்களிலே பெண் அமைப்புகள் இதற்காக போராடி பல ஊர்களிலே மதுக்கடைகளை மூட வைத்திருக்கிறார்கள். அதுபோன்ற பணிகளை நாம் ஈடுபட வேண்டும். மது குடிப்பவர்களை பதவிகளிலே நாம் அமர்த்தக்கூடாது. அது எம்எல்ஏ எம்பி தான் இல்லை, சாதாரண பஞ்சாயத்து போர்டு மெம்பராக இருந்தாலும் சரிதான், அல்லது யூனியன் மெம்பராக இருந்தாலும் சரிதான், எந்த பதவிகளும் மது குடிப்பவர்களை பதவியில் அமர்த்துவதில்லை என்பதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இப்படி பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மது குடிப்பவர்களுக்கு நமது பெண்களை மனமுடித்து கொடுக்கக்கூடாது. இப்படி பல உறுதியான முடிவுகளை மக்களும் தங்களால் முடிந்த அளவுக்கு செய்தால் இந்த மதுவை ஒழிக்க முடியும். ஆகவே இந்த மதுவுக்கு எதிராக நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து இந்த மண்ணிலே இருந்து இந்த மதுவை நாம் விரட்டியாக வேண்டும். நாம் அரசுகளுக்கும் வேண்டுகோள் கொடுக்கிறோம். நீங்கள் ஏழைகளுக்காக நடத்துகின்ற அரசாங்கம் என்று சொல்கிறீர்கள். ஏழைகளை வாட்டி வதைக்கின்ற இந்த மதுவை திறந்து விடுவது எந்த வகையிலே நியாயம்? உள்ளபடியே உங்களுக்கு ஏழைகள் மீது அக்கறை இருக்கும் என்று சொன்னால், ஏழைகளுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அக்கறை இருக்கும் என்று சொன்னால், தயவு செய்து இந்த மது கடைகளை இழுத்து மூட வேண்டும் என்று நாம் அவர்களை இந்த உரையின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்.